தை மாதங்களில் வரும் அமாவாசையை காட்டிலும் புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? பொதுவா பெண்கள் திதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புரட்டாசி மகாலய அமாவாசையில பெண்களும் திதி கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இது உண்மையா? தந்தை இல்லாத ஆண்கள் கண்டிப்பாக இந்த அமாவாசையில திதி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது எதனால? யாருக்கெல்லாம் பித்ருதோஷம் வரும்னு பல பயனுள்ள தகவல்களை இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல நம்ம மகாலயபட்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் என்று பொருள். பட்சம் என்றால் 15 நாட்கள் என்று பொருள். மறைந்த நம்முடைய முன்னோர்கள் மொத்தமாக ஒன்று சேரக்கூடும் காலமே மகாலயபட்சம்னு சொல்லுவாங்க. அதாவது மறைந்த நம்முடைய முன்னோர்கள் 15 நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களே மகாலயபட்சம்னு கூறுகிறோம். இந்த மகாலயபட்ச காலம் எப்போனா புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை முதல் புரட்டாசி அமாவாசை வரையுள்ள நாட்களத்தான் மகாலயபட்ச காலம்னு சொல்றாங்க. இந்த மகாலயபட்ச காலத்துல யமனின் அனுமதியோடு நமது முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வருகிறார்கள் என்றும் அவர்கள் சூரியனின் ஒளிக்கதிர்கள் வழியாக வருகிறார்கள் என்றும் கருட புராணம் கூறுகிறது. அவ்வாறு அவர்கள் வரும்போது தங்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் என அனைவரும் தங்களை நினைக்கிறார்களா, உணவும் நீரும் வழங்குவார்களா என்ற ஏக்கத்தோடு வருவார்களாம். அப்போது நாம் அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளையோ பல வகைகளையோ தானம் செய்தால் அவர்களின் தாகமும் பசியும் தீர்ந்து மகிழ்வுடன் திரும்பி செல்வார்கள் என்பது நம்பிக்கை. புரட்டாசி பித்ருக்களுக்கு உகந்த காலம். அதனாலதான் இந்த மாதத்துல சுப காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. மாதம் தோறும் வரும் அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டுக்கு ஏற்றது என்றாலும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை ஆகிய 3 அமாவாசைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும். காரணம் என்னன்னா, ஆடி அமாவாசையில முன்னோர்கள் நம்மை காண்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் காலமாகும். மகாலய அமாவாசையில் பித்ருக்கள் நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யும் தர்ப்பணங்களை ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலம். தை அமாவாசை என்பது பித்ருக்கள் நமக்கு ஆசி வழங்கிவிட்டு மீண்டும் பித்ருலோகத்திற்கு புறப்பட்டு செல்லும் காலமாகும். இவற்றில் மற்ற எந்த அமாவாசைகளுக்கும் இல்லாத தனி சிறப்பு புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசைக்கு உண்டு. மாதந்தோறும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவர்கள் இந்த புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையில் விரதம் இருந்தால் 12 மாதங்களும் விரதம் இருந்ததற்கு சமம். இறந்து போன நம் முன்னோர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் உள்ளன. இறந்த பின் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது அவசியம். அவரவர்கள் தங்களின் குடும்ப வழக்கப்படி வீட்டிலோ அல்லது நதிக்கரைகளுக்கோ சென்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யலாம். குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீருமாவது விட்டு வேண்டிக் கொள்வது அவசியம். மகாலய அமாவாசை தினமான புரட்டாசி அமாவாசை அன்று பிதிர் பூஜை செய்தால் முன்னோர்களின் ஆசி கிடைப்பதுடன் யமனுக்கும் மகிழ்ச்சி ஏற்படும். இறுதி காலத்தில் யம பயம் இருக்காது என புராணங்கள் கூறுகிறது. முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் உணவருந்தும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது. மகாலய அமாவாசை நாட்களில் புனித நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் இல்லத்திலேயே அந்தணர்களை வரவழைத்து பித்ரு தர்ப்பணம் செய்ய சொல்லி பலன் பெறலாம். உப்பு தானம், நெய் தானம், எல் தானம், அன்னதானம், உடைதானம், கோதானம் ஆகியவை மிகவும் போற்றப்படுகின்றன. இதுல உங்களுக்கு எந்த தானத்தை செய்ய முடியுமோ அந்த தானத்தை செய்யுங்கள். சரி, எதனால பித்ருதோஷம் ஏற்படும்? பெற்றோர்களின் இறுதி நாட்களில் அவர்களை சரிவர கவனிக்காமல் இருந்து அதனால் அவர்கள் மனவேதனை அடைந்தால் பித்ருதோஷம் வரும். ஒருவரின் இளையதாரத்து பிள்ளைகள் மூத்த அன்னைக்கு திதி கொடுக்காவிட்டாலும் பித்ருதோஷம் வரும். தந்தைக்கு எத்தனை தாரங்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் தவறாமல் தர்ப்பணம் திதி கொடுக்க வேண்டும். ஆண் வாரிசு இல்லாத சித்தப்பா, பெரியப்பா ஆகியோருக்கு திதி கொடுக்காவிட்டாலும் பித்ருதோஷம் வரும். துர்மரணம் அடைந்தவர்களுக்கு திதி கொடுக்காவிட்டாலும் பித்ருதோஷம் வரும். பொதுவாக பெண்கள் திதி தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மகாலய அமாவாசையில் கோவில்களுக்கு சென்று வழிபடுவதோடு பித்ருதோஷம் நீங்க திதி தர்ப்பணம் செய்துவிட்டு அவங்க சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தானமா கொடுத்தா நம் தலைமுறைக்கும் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்குமாம். மகாலய அமாவாசை அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாமா?
கணவன் மனைவி உறவு வைத்துக் கொள்ள கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, அதிகாலையில சீக்கிரமே எழுந்து குளிச்சரணும், ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு பொருளுதவி செய்யணும், பசின்னு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம சாப்பாடு போடணும், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும், முன்னோர்களை வழிபட்ட பின்புதான் நாம் சாப்பிட வேண்டும். நம் வாழ்க்கையில் நிகழும் நற்பலன்கள் யாவும் பித்ருக்களின் ஆசீர்வாதத்தினாலும், நம் வாழ்க்கையில் நிகழும் தீய பலன்கள் யாவும் பித்ருக்களின் சாபத்தாலும் நிகழ்கின்றன. நமது வளர்ச்சியில் முன்னோர்களின் பங்கு பெரும் பங்காக விளங்குவதால் அவர்களை மனப்பூர்வமாகவும் பக்தியுடனும் வணங்க வேண்டும். மகா அவதாரங்களான கிருஷ்ணரும் ராமரும் பித்ருக்களை அனுதினமும் வழிபட்டதனாலேயே அவர்கள் புண்ணியங்களை அடைந்தனர். நாமும் அக்கடமைகளை கடைபிடித்து முன்னோர்களின் ஆசீர்வாதங்களுடன் நலம் பெற்று வாழ்வோம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவளின் பயணம் சேனலை.